நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் தான். ஓகேங்களா? முதல்ல நம்ம ப்ரிலிம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் நம்ம எழுதுவோம். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வருவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் அதுக்கடுத்து மெயின்ஸ் பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூ அப்படிங்கிற தேர்வுக்கு போவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸு அதுக்கடுத்து இன்டர்வியூ இந்த 2 ஸ்டேஜ் தான். ஏன்னா இது ரெண்டுலேயும் நீங்கள் மார்க் பொறுத்து வாங்குற மார்க் பொறுத்து தான் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணுறோமா இல்லையா எல்லாமே நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான ஸ்டேஜாக இந்த 2 ஸ்டேஜுமே இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1750 மார்க் நடக்கும். அதுக்கடுத்து இன்டர்வியூ நமக்கு 275 மார்க் நடக்கும். மொத்தம் கூட்டினீங்கன்னா நமக்கு 2025 மார்க். இந்த 2025 மார்க்குக்கு நம்ம எத்தனை மார்க் வாங்குறோமோ அதை பொறுத்த நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணோமா இல்லையா, உங்களுக்கு என்ன சர்வீஸ் கிடைக்குது, நமக்கு ஐஏஎஸ் கிடைக்குதா, ஐபிஎஸ் கிடைக்குதா, ஐஎஃப்எஸ்ஸா, ஐஆர்எஸ்ஸா, முதல்ல நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதே எல்லாமே இதெல்லாம் இருக்குது. என்ன மாநிலம் நமக்கு கிடைக்குது, தமிழ்நாடே நமக்கு கிடைக்குதா இல்லை வேறு மாநிலம் கிடைக்குதா, எல்லாமே நமக்கு இந்த மார்க் பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு. அதில் அதிகப்படியான மார்க் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் தான் இருக்குது. மெயின்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். 1750 மார்க் இருக்குது. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஃபுல்லாக டீப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம பார்ப்போம். மெயின்ஸ் எக்ஸாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நமக்கு மெயின்ஸில் வரும். நம்ம ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிடலாம். நம்மள ஒரு நல்ல ஆளுமையாக இந்த மெயின்ஸ் எக்ஸாம் உருவாகும். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் நம்ம படிக்கிறோம், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இந்த மெயின் ப்ரிப்பரேஷன் கொடுக்கும். நீங்கள் சரியாக படிச்சிங்க, சரியான புக்லி செலக்ட் பண்ணி அந்த சிலபஸ் பார்த்து கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நம்ம இந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே படிக்கிறோம், நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், நாம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் படிக்கிறோம். ஆனால் நம்ம படிக்கிற எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99% பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? அப்படி இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா படித்து சப்போஸ் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னாலுமே கூட அவங்க ஒரு நல்ல ஆளுமையாக இருப்பாங்க. மிச்சவங்கள கம்பேர் பண்ணுறப்ப இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் உண்மையாக படிச்சிருப்பாங்க இல்லைங்களா? உண்மையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். சப்போஸ் அப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா கூட எக்கச்சக்கமான வேலைகள்லாம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. அதில் ஒன்று போயிடலாம். அப்படியுமே இல்லை இந்த ப்ரிப்பரேஷன் எதுலையுமே நான் போகலை, வேறு ஒரு தனியாக ஒரு ஜாப் போனேன் அப்படின்னாலுமே கூட ஒரு நல்ல ஆளுமையாக நம்ம இருப்போம். ஓகேங்களா? மிச்சவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு யூனிக்காக நம்ம இருப்போம். அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நம்மளால் நிறைய மோல்டு பண்ணணும், நல்ல வகையில் மோல்டு பண்ணணும். அதனால் இந்த எக்ஸாம் படிக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணி படிங்க. கண்டிப்பாக ஏனோ தானோ அப்படின்னு படிக்காமல் நீங்கள் நல்லா படிங்க. அதனால செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேருக்கு கைடன்ஸ் கொடுக்கணும், சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு நிறைய காணொலிகள் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி இனிமேல் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் பற்றி நம்ம எல்லாமே படிச்சிட்டோம். இப்போ 200 நாட்கள் ஸ்டடி பிளான் பார்த்தோம், 300 டேஸில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம், 100 டேஸில் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் புக் லிஸ்ட் நான் உங்களுக்கு டீப்பாக எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ப்ரிலிம்ஸ் புக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். மெயின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. இனிமேல் நம்ம மெயின்ஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு பேப்பர் பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன புக் லிஸ்ட், எப்படி படிக்கணும் எல்லாமே நம்ம பார்ப்போம். இன்றைக்கி மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். மெயின்ஸ் எக்ஸாம்னா என்ன, இதில் என்னென்னலாம் கேட்பாங்க, இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, என்னென்ன பேப்பர்லாம் இருக்குது, அது எத்தனை மார்க்குக்கு இருக்குது, எல்லாமே நம்ம ரொம்ப டீப்பாக உங்களுக்கு மெயின்ஸ் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல. உங்களுக்கு இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு 10 வீடியோஸ் மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி மட்டுமே டெய்லியுமே வரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பார்த்துருங்க. ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு இங்கிலீஷில் அந்த பேசிக்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் எத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மணி நேர தேர்வாக இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? 3 ஹவர்ஸ் நாம இந்த எக்ஸாம் நாம எழுதுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா விரிவாக விடை எழுதக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கும். விரிவாக விடை எழுதக்கூடிய தேர்வு அப்படின்னா எஸ்ஏ டைப்பில் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு எஸ்ஏ டைப்பில், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இந்த எக்ஸாம் நாம எழுதுற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நம்ம எப்படி எழுதியிருப்போம், ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரிலிம்ஸ். ஆனால் மெயின்ஸ் அப்படி கிடையாது. அவங்க ஒரு கேள்வி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் ஃபுல் ஆன்சர், ஃபுல் பேஜுமே நம்ம தான் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாமாக இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? நிறைய நாலேஜ் நமக்கு வேணும். அப்போ தான் இந்த எக்ஸாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது மொத்தம் 9 தாள்கள் இருக்கும். 9 பேப்பர்ஸ் இருக்கும். 9 எக்ஸாம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் 7 தாள்கள் தான் நமக்கு ரேங்கிங் எடுத்து 9 தாள்களில் 2 தாள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். 7 தாள் நமக்கு ரேங்கிங் இறுதி பட்டியலுக்கு நமக்கு எடுத்துப்பாங்க. மொத்தம் 9 தாள். ஓகேங்களா? 9 தாள்களில்
7 பேப்பரில் வாங்குற மார்க் மட்டும்தான் அவங்களுக்கு ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. சரியா? அதுக்கடுத்து இந்த பேப்பரில் நம்ம ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷனல் நம்ம தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் நமக்கு கொஸ்டின்ஸ் இந்த ஆப்ஷனில் நமக்கு வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பராக இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒவ்வொரு தாளுக்குமே நமக்கு 250 மார்க்குக்கு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு தாளுமே நமக்கு ரேங்கிங் எடுத்துக்கக்கூடிய இந்த 7 தாள்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 7 தாள்களில் ஒவ்வொரு தாளுக்குமே மார்க் வந்து 250 மார்க்கு. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1750 மார்க். ஒரு பேப்பருக்கு 250 மார்க்குக்கு அப்போ வந்து கொடுப்பாங்க. அப்போ 7 பேப்பருக்கு உங்களுக்கு 1750 மார்க்குக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ நமக்கு 275 மார்க் வந்து நம்ம இன்டர்வியூ வந்து எழுதுவோம். மொத்தமாக 2025 மார்க்கு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுகளோட அந்த ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 2025 மார்க். இதுக்கு நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறோமோ அதை பொறுத்த நமக்கு ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. நமக்கு அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பற்றின டீடைல்ஸ் நம்ம பேசிக்கில் இருந்து இங்கிலீஷில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டீப்பாக இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ஸ்டேஜாக நமக்கு வந்து இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். முதன்மை தேர்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? ஆஸ்பிரண்ட்ஸ் ஹூ கிளியர் த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம். நீங்கள் டேரெக்டாக மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அவங்கள தான் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. சரி, மெயின்ஸ் எக்ஸாம் எத்தனை பேர் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கேண்டிடேட்ஸ் அலவுட் டு அப்பியர் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எத்தனை பேர்னா 12 to 13 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் வேகன்சி. இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம் யூபிஎஸ்சி தேர்வுக்கு ஒரு 1000 பேர் வந்து ஆள் எடுக்க போகிறாங்க, 1000 பேர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 12 to 13 டைம்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 12,000 பேர் எடுப்பாங்க. அப்படி இல்லைனா 13,000 பேர் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்கும்? உதாரணத்துக்கு தான் இங்கே 1000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ டோட்டல் வேகன்சி எத்தனை இருக்கோ அதுலேருந்து 12லேருந்து 13 மடங்கு நமக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம சொன்னபடி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 தாள்களை வந்து கொண்டது. 9 தியரி பேப்பர்ஸ், 9 தியரி பேப்பர்ஸ் இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். எல்லாமே வந்து எஸ்ஏ டைப்பில், அந்த டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் நமக்கு இந்த பேப்பர்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதுகிற டைம் நான் சொன்னபடி மொத்தம் 3 மணி நேரம், 3 ஹவர்ஸ்க்கு இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 தாள்களில் நான் சொன்னபடி 9 தாள்களில் 7 பேப்பர் தான் நமக்கு ரேங்கிங்க்கு, மெரிட் ரேங்கிங்க்கு 7 பேப்பர் தான் நமக்கு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நமக்கு ஆப்ஷனல் அப்படின்னு ஒன்று நம்ம தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். விருப்பத்தாள் நம்ம தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 2 பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு விருப்பத்தாள் தான். இப்போ உதாரணத்துக்கு தமிழ் ஆப்ஷனல் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து தமிழ் ஆப்ஷனல் நம்ம வந்து எடுப்போம். தமிழ் ஆப்ஷனலையும் நம்ம 2 நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் 1, அதுக்கடுத்து தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் 2 அப்படின்னு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது பேசிக்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு தாளுமே நம்ம வந்து பார்க்கலாம். 9 தாள்கள் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு தாளுமே இப்போ நான் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேப்பர் ஏன்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பர், அதாவது இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்டைமணி மொழிகள் இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து நீங்கள் எழுத முடியும். நம்ம பொதுவாக தமிழ் லாங்குவேஜ் தான் எடுப்போம். நம்ம மாநில மொழியான தமிழ் மொழி தான் நம்ம வந்து எடுப்போம். தமிழ் நீங்கள் இந்த லாங்குவேஜில் வந்து எடுத்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இது உங்களுடைய மொழி அறிவை தேர்வு பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். உங்களுக்கு தமிழ் தெரியுமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய பேப்பர் தான். இதில் குவாலிஃபைங் பேப்பர் தான். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் மட்டும் வந்து போதும். இந்த 300 மார்க்குக்கு ஜஸ்ட் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்தீங்க மட்டும்னா வந்து போதும். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பின்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பர் கம்பல்சரி இங்கிலீஷ், கட்டாய ஆங்கிலம் சொல்லக்கூடியது. ஆங்கில அறிவு இருக்கா அப்படின்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் கம்பல்சரி பேப்பர். இதில் வந்து நீங்கள் இதில் வாங்குற மார்க்கும் உங்களுக்கு ரேங்கிங் எடுத்துக்க மாட்டாங்க. இதுவுமே ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் தான். இந்த 2 பேப்பர் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். இதில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. இந்த இங்கிலீஷில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. இது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 3வது நமக்கு எஸ்ஏ பேப்பர்னு சொல்லுவோம். இதில் நம்ம கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. எஸ்ஏ பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு 2 கேள்வி தான் கொடுப்பாங்க. இந்த பேப்பரில் உங்களுக்கு 2 கேள்வி தான் கேட்பாங்க. ஒரு கேள்வி 125 மார்க்குக்கு 2 கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அப்போ 2 கேள்வி பார்த்தீங்கன்னா 125 250 மார்க். 2 எஸ்ஏ தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 250 மார்க் நீங்கள் வந்து எழுதுவீங்க. இந்த எஸ்ஏ எப்படி நான் எழுதுறது இதெல்லாம் தெரியல அப்படின்னா ஒவ்வொரு தாள் பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக நெக்ஸ்ட் வந்து போடுவேன். அதில் நீங்கள் நம்ம நல்லா டீப்பாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த எஸ்ஏக்கு நமக்கு 250 மார்க்குக்கு இந்த எஸ்ஏ வந்து நடக்கும். இது நமக்கு ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடிய தாள்கள் மொத்தம் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கேட்பாங்க. பல்வேறு தலைப்புகள்லேருந்து இந்த 4மே வந்து கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1லேருந்து பேப்பர் 4 வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில தலைப்புகள் நமக்கு கேள்விகள் அப்படின்னு கேட்பாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஜியோகிரஃபி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இதில் இருந்தால் உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க. இது 250 மார்க்குக்கு இந்த பேப்பர் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து
ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ன்னு சொல்லக்கூடிய இந்த இது உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன் இதில் தான் உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. இதை பற்றிலாம் நம்ம டீப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஒவ்வொரு தாள் பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக சிலபஸ், புக் லிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான், என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான். அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ன்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பர் இதில் உங்களுக்கு 200 மார்க் வந்து இருக்கும். இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதை பற்றிலாம் சார்ந்து இந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. 4வது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4 இதில் உங்களுக்கு எத்திக்ஸ் பற்றி கேட்பாங்க. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் இதில் தான் உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. இதுவுமே வந்து 200 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து கேட்பாங்க. லாஸ்ட்டாக ஆப்ஷனல் சொல்லக்கூடியது விருப்பத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விருப்பத்தாள் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விருப்பத்தால் 2 பேப்பரை வந்து நம்ம பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சோசியாலஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சோசியாலஜி ஆப்ஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா, சோசியாலஜி நீங்கள் ஆப்ஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா சோசியாலஜி பேப்பர் 1, சோசியாலஜி பேப்பர் 2 அப்படின்னு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக அந்த குவாலிஃபைங் பேப்பர் தவிர, அந்த 2 குவாலிஃபைங் பேப்பர் தவிர மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ரேங்கிங் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே கூட்டிங்கன்னா 1750 மார்க் வந்து வரும். இன்டர்வியூக்கு ஒரு 275 மார்க்கு மொத்தமாக கூட்டினோம்னா வந்து நமக்கு 2025 மார்க்குக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த 2025 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் வாங்குறோமோ அதை பொறுத்தா நமக்கு வேலை அப்படிங்கிறது வந்து கிடைக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த ஓவர்வியூ அங்கேருந்து கொடுத்துருக்கேன். இங்கே கலர் மாற்றி கொடுத்துருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு கம்பல்சரி பேப்பர், அதாவது இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் 1, அதுக்கடுத்து இங்கிலீஷ் கட்டாய மொழி வந்து நம்ம எழுதுகிற மாதிரி, கட்டாய ஆங்கிலம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ் நம்ம ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து குவாலிஃபைங் தான். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து போதும். இது ரெண்டையும் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான், இது ரெண்டுமே நீங்கள் ஜஸ்ட்டு அந்த குவாலிஃபைங் மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எல்லா தாளுமே உங்களுக்கு திருத்துவாங்க. இது அந்த 2 தாள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இத்தனை தாளுமே வந்து திருத்துவாங்க. இந்த இத்தனை தாள்லையுமே நீங்கள் வாங்குற மார்க் பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? எஸ்ஏ பேப்பர் ஒரு பேப்பர் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ்ஏ ஒரு தாள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் இதில் நம்ம 4 தாள்கள் 4 பேப்பர் நம்ம எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பத்தாள் அதுலேயும் நம்ம 2 பேப்பர் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமுடைய ஒரு ஓவர்வியூ. யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு தாள் பற்றியும் கம்பல்சரி பேப்பர் இந்த பேப்பர்லாம் நீங்கள் வந்து எப்படி எழுதணும், ஒவ்வொரு பேப்பருமே நீங்கள் வந்து எப்படி அட்டன் பண்ணணும், அதே மாதிரி எஸ்ஏ பேப்பர் எப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், சிலபஸ் என்ன, புக் லிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் இதுவுமே நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன புக் லிஸ்ட்லாம் இருக்குது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ஷனல் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாமே நம்ம அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்ந்து இந்த சீரிஸ் மாதிரி இது வந்து போகும், தொடர்ந்து வந்துக்கிட்டே வந்திருக்கும். இந்த இன்ட்ரோடக்ஷனில் இந்த காணொலியில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய பேஜ், நம்ம யூபிஎஸ் தமிழுடைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்குது. யூபிஎஸ்சின்னு டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம பேஜ் வந்து வரும். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணேன். நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்குது. டெலிகிராம்லேயும் அது வரும், இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா போஸ்ட் வந்து நான் வந்து போடுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சந்தேகம் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.